ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் ஆஃப் கிரிட் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்ற கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல பதிலாக இருக்கும். ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் பேசிக்காக என்ன பண்ணுதுன்னா, சோலார் பேனல் மூலியமாக கரண்ட்டை உற்பத்தி பண்ணி அதில் டைரெக்டாக நீங்கள் இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிற லோடு, லைட்டாக இருந்தாலும் சரி, ஃபேனாக இருந்தாலும் சரி, அந்த லோடு இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்கும்போது அந்த லோட் டைரெக்டாக சோலாரில் யூஸ் ஆகும். இது போக எக்ஸஸாக சோலார்லேருந்து உற்பத்தி ஆகிற கரண்ட்டு உங்களுக்கு பேட்டரியில் ஸ்டோர் ஆகி கரண்ட் இல்லாதப்ப பேட்டரியிலேருந்து உங்களுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணி மறுபடியும் உங்கள் வீட்டில் இருக்கிற லோடை ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லை, கரண்ட்டே இல்லாத இடத்துலையும் உங்களுக்கு ஆஃப் கிரிட் சிஸ்டம் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். ஸோ பெட்டர் நீங்கள் கரண்ட் இல்லைனாலும் சரி, இல்லை உங்களோட லோட் லெவல் வந்து மினிமமாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு 2 லைட்டு, ஒரு 4 ஃபேனு, ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி ஒரு மினிமம் கேட்டகரி லோட்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் ஆஃப் கிரிடாக இருக்கும். பட் ஸ்டில் உங்களோட லோடு அதிகமான லோடு இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு 2 ஏசி யூஸ் பண்ணுறோம், ஒரு மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணுறோம், இல்லை வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி வீட்டுக்கு தேவையான சமாச்சாரங்களில் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஆஃப் கிரிட் அந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஏன், என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப் கிரிடை பொறுத்த வரைக்கும் இன்வெர்ட்டர் என்ன கெப்பாசிட்டியில் வாங்குறீங்களோ அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்கிற லோடை மட்டும்தான் அதால் எடுத்துக்க முடியும். மீதி இருக்கிற லோடை அதால் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படி எக்ஸஸாக போட்டிங்கன்னா இன்வெர்ட்டர் டேமேஜ் ஆகும். பட் ஆன்கிரிடில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஆன்கிரிட் வந்து லோடு பேஸ் பண்ணி ரன் பண்ணுற சிஸ்டம் கிடையாது. ஆன்கிரிடில் தேவைப்படுற ஒரே இன்புட் என்னென்னா, மொத்தத்துக்கு நீங்கள் 2 மாதம் எவ்வளோ யூனிட் வாங்குறீங்க இபியிலேருந்து அப்படிங்கிற டேட்டா இருந்தாலே போதும். அந்த யூனிட்டை தயார் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியில் நீங்கள் சோலார் போட்டாலே மோர் தென் இனஃப். பட் ஆஃப் கிரிட் அப்படி இல்லை. என்னென்ன லோடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற டேட்டா தெரிஞ்சால் தான் அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெர்ட்டரை செலக்ட் பண்ண முடியும். அந்த லோடு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் எத்தனை பேட்டரி போடணும், எவ்வளோ பேக்கப் வேணுங்கிறத பொறுத்து தான் நீங்கள் பேட்டரியோட சைஸிங்கை டிசைட் பண்ண முடியும். இந்த 2 ப்ராடக்ட்ஸோட செலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் சோலார் பேனலை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ப்ராப்பர் சைஸிங் பண்ணாதப்ப ஆஃப் கிரிட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் ரிசல்ட் தராமல் இருக்கும். ரெண்டாவது, ஜென்ரலாகவே ஆஃப் கிரிட் சிஸ்டத்தோட ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் இதில் வந்து பேட்டரி இன்வால்வ் ஆகிறதுனால. தேர்ட் திங், பேட்டரி இன்வால்வ் ஆகிறதுனாலேயே இதில் மெயின்டெனன்ஸ் செலவும் கொஞ்சம் அதிகம். ரெண்டாவது, கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு ரெட் ஆசிட் பேட்டரி போடுறீங்கன்னா பேட்டரி போயிடுச்சுன்னா மாத்திர மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அகைன் நீங்கள் கண்டிப்பாக வரதான் செய்யும். பட் ஆன் கிரிட்டில் இந்த எல்லா ப்ராப்ளமும் ஈஸியாக நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிட முடியும். பிகாஸ் இந்த இடத்துல பேட்டரியே கிடையாது. பட் ஆன் கிரிட், ஆஃப் கிரிட் இது 2 தான் ஆப்ஷனா, இதை விட்டால் வேறு ஆப்ஷன்லாம் இல்லையா, எனக்கு 2ஓட நெசசிட்டியும் ரெக்குவயர்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம். ஹைப்ரிட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆன் கிரிட்டில் இருந்த மாதிரியே நம்ம தயார் பண்ணி கவர்மெண்ட்டுக்கும் கரண்ட்டு கொடுத்து அதை யூனிட்டாகவே நம்ம ஜென்ரேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியும். அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. செகண்ட் திங், இப்போ வந்து கரண்ட் இல்லாதப்போ ஆன் கிரிட் ஒர்க் ஆகாதுன்ற ஒரு ட்ராபேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராபேக்கை இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடும். என்ன நடக்கும்னா, கரண்ட் இல்லைனா எக்ஸ்போர்ட் பண்ணுற சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். பட் அந்த ப்ரொடக்ஷன் ஆகிற கரண்ட்டை ஃப்ரீயாகவோ இல்லை வேஸ்ட்டாகவோ போகும்னு நினைப்பீங்கன்னா அது கிடையாது. அந்த கரண்ட்டை தான் உங்களுக்கு பேட்டரியிலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் டைம் அந்த இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டி என்னவோ அதுக்குள்ளே இருக்கிற லோடுக்கு ஆஃப் கிரிடில் எப்படி ஒரு லைட்டுக்கும் ஃபேனுக்கும் பேக்கப் கொடுக்குமோ, சிமிலர்லி உங்களால் அந்த இன்வெர்ட்டர் கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்கிற லோடுக்கு நீங்கள் டைரெக்டாக இன்வெர்ட்டர் யூபிஎஸ் மூலியமாகவும் நீங்கள் பவர் சப்ளை கொடுத்து ரன் பண்ணிக்க முடியும். இந்த 2 பெனிஃபிட்டையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஹைப்ரிட் சிஸ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போது நான் ஆன் கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட், ஹைப்ரிட் இது 3 பற்றி ஒரு பேசிக்கான அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போது மானியத்தில் சோலார் போட்டு கொடுத்துட்ருக்காங்களே வீட்டுக்கு, இதில் எந்த சிஸ்டமுக்கு எனக்கு மானியம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சிஸ்டம் கிரிட் இன்டராக்டிவ் சிஸ்டமுக்கு உங்களுக்கு சப்சிடி உண்டு. ஸோ இதில் எந்த 2 சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஆன் கிரிடும் உங்களுக்கு கிரிட் இன்டராக்டிவ் தான், ஹைப்ரிடும் கிரிட் இன்டராக்டிவ் தான். ஸோ ஹைப்ரிட் போட்டாலுமே உங்களுக்கு மானியம் இருக்குது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, நிறையா பேருக்கு இருக்கிற டவுட் அதுதான். ஸோ நீங்கள் ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டாலுமே உங்களுக்கு மானியம் எலிஜிபிள் தான். பட் இதில் இருக்கிற ஒரே கிளாஸ் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற சோலார் பேனல் வந்து டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்குவயர்மெண்ட் டிசிஆர் பேனல்ஸாக இருக்கணும். இந்த நார்ம்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் 100% சப்சிடி கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ சப்சிடி அதுக்குமே சேம் தான். 1 கிலோவாட் சோலார் போட்டிங்கன்னா 30,000 மானியம் கிடைக்கும். 2 கிலோவாட் போட்டிங்கன்னா 1 கிலோவாட்டுக்கு 30, 2 கிலோவாட்டுக்கு 60,000 மானியம் கிடைக்கும். 3 கிலோவாட்லேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ போட்டாலும் 78,000 ஃபிக்ஸடாக உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும். ஸோ இந்த டவுட் ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ செகண்ட் டவுட் என்னென்னா, எனக்கே 3 மீட்டர் இருக்குது, எனக்கு 3 வீடு இருக்குது, நான் 2 வீடு யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு பர்சன் பேர்லேயே மல்டிபிள் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு 2 சப்சிடி கிடைக்குமா அப்படிங்கிற டவுட்ஸும் சில பேருக்கு இருக்குது. 100% கிடைக்கும். ஸோ 1 இல்லை 2 இல்லை, நீங்கள் 10 வீடு வச்சுருந்தாலும் சரி, 10 செப்பரேட் மீட்டர் கனெக்ஷன் இருந்தால் மட்டும் போதும், 10 செப்பரேட் சப்சிடி உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும்.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் அளவுக்கு தான் என்ஜாய் பண்ணிக்க முடியும். பிகாஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 கோடி வீட்டுக்கு மட்டும்தான் இந்த சோலார் சிஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 1 கோடி வீட்டுக்குள்ளே உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும்.